நான் உங்களுக்குள்ளே உளவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நீங்க பார்த்து கொண்டே இருக்காம, மாறாக உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை பார்க்க ஆரம்பிங்க. ஆவியானுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க. ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர். அந்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க. அவருடைய சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிக்க 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 உங்க வாழ்க்கையில எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். நீங்கள் தேவ ராஜ்யத்திற்கேற்ற பாதையிலே நடத்தப்படுவீர்கள். நீங்கள் உலகத்தார் கிடையாது. தாவீது சொல்லுகிறார், நான் தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் உற்பவித்த நாள் முதல் நீர் எனக்கு தேவனாய் இருக்கிறீர். தாயின் கருவிலிருந்து வெளியே வரும் பொழுதே உண்மை நான் சார்ந்து கொண்டேன் அப்படி சொல்ற. அப்ப இன்னைக்கு அவரை சார்ந்து கொண்டாதான் நம்ம வாழ்க்கையில எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவரை சார்ந்து கொள்றது எப்படி சார்ந்து கொள்றதுன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வல்லமையை நாம் இன்றைக்கு பார்க்கணும். அந்த வல்லமை நம்மை ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிறது. அன்றைக்கு சீடர்கள்ட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுதல் புலவத்தில்